வணக்கம். செம்ம மழையில் இந்த சீசனில் நம்மளோட உடம்பு பாதிக்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய சில ஹெல்த் மிஸ்டேக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO Private Limited. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஒஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, வாட்டர் ரொம்ப கம்மியாக குடிக்கிறது, தண்ணியே குடிக்க மறந்துடுறது. எங்கே மழைக்காலம் தானே, எங்கே தண்ணி தாக எடுக்க போகுதுன்னு சொல்லி தண்ணியே குடிக்காமல் இருக்கிறது. ஸோ இதனால ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, தலைவலிக்கிறது, ட்ரை ஸ்கின், அப்புறமா இம்யூனிட்டி ரொம்ப லோ ஆகிறது, இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படுது. அடுத்து செகண்ட் ஒன், டீ காஃபி. அதுதாங்க, அதில் தாங்க நான் பொருள்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. டீ காஃபி கம்மி பண்ணிக்கணும் முடிஞ்ச வரை மழை காலத்தில். இதனால என்ன ஆகுதுன்னா, பாடியில் ட்ரைனஸ் அதிகமாகுது, ஸ்டொமக் இரிட்டேட் ஆகி அசிடிட்டி வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஆல்ரெடி டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் நம்ம உடம்புல தண்ணி சத்தே இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நம்ம காஃபி குடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டீஹைட்ரேஷன் அதிகமாகுது. அண்ட் தேர்ட் ஒன், சன்லைட்டை அவாய்ட் பண்ணிடுறது. பத்திரமா வீட்டுக்குள்ளே இருப்போம், மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் கிடைக்கிற கொஞ்சம் அந்த சன்லைட்டை மிஸ் பண்ணுறதுனால விட்டமின் டி குறைபாடு வருது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்ட் ஆகுறதுனால போன் பெயின், மூட் ஸ்விங் ஆகுது, இம்யூனிட்டி கொஞ்சம் வீக் ஆகுதுங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், ரொம்ப விடியற்காலையில் ஒரு கடமை உணர்ச்சியில் டப்புன்னு போய் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் தண்ணியில் நல்லா குளிச்சிருவாங்க. முக்கியமாக யார் யார் குளிக்கக்கூடாதுன்னா கிட்ஸு, அப்புறமா பெரியவங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க, இவங்க 3 பேருமே கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஏன்னா ஹார்ட் ரேட் வந்து டக்குன்னு அதிகமாகும், பிபி சடனாக ட்ராப் ஆகி இன்னும் ஒன்றும் முக்கியமான ஒன்று, கோல்டு, சைனஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது இந்த மாதிரி விடியற் காலையில் குளிர் தண்ணியில் குளிக்கிறதுனால. அடுத்து 5th மிஸ்டேக் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப கம்ஃபர்டான ஃபுட்ஸு, பொங்கல், பிரியாணி, பரோட்டா, முறுக்கு, ஸ்வீட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி மெட்டபாலிசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ரொம்பவே லோவாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ரொம்ப ஃபேட்ஸ் எடுத்துக்கும் போது ஃபேட்ஸை ஸ்டோர் பண்ணும். இதனால் வெயிட் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது. 6th மிஸ்டேக் வந்து பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக ஃபைபர் சத்து இருக்குது, அப்புறம் விட்டமின்ஸ் இருக்குது. ஃபைபர் சத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைஜஷனை ஸ்மூத்தாக கொண்டு போகும், நல்லா செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணோம். விட்டமின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டும் நம்ம ஸ்கிப் பண்ணுறதுனால இது ரெண்டுமே கிடைக்காம போய் மலச்சிக்கல், வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. அடுத்தது மில்லட் ஸ்கிப் பண்ணிடுறது. வரகு, சாமை, கம்பு, திணை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கரெக்டான ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு ரைஸ் தான் ஈஸி அப்படின்றதுனால அதை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்து 8th மிஸ்டேக், நைட் டைமில் பார்த்திங்கன்னா ஹெவி டின்னர் சாப்பிட்றது, ரைஸு, நான்வெஜ் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால இந்த காலத்தில் ப்ளோட்டிங் வருது, அப்புறமா மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. மார்னிங் எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்கும். ஏன்னா அது காரணமே அந்த நைட் டைமில் நம்ம சாப்பிட்ற மீல்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும். 7 மணிக்கு மேலே சாப்பிட்றத முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது 9th மிஸ்டேக், சுகர் கிரேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இக்னோர் பண்ணுறதுங்க. இந்த காலத்தில் தான் அதிகமாக கேக், சாக்லேட், அப்புறமா பிஸ்கட்லாம் சாப்பிடணும் போலே இருக்கும் அப்போ பார்த்தாலும். ஆனால் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான், வெயிட் கெயின் ஆகுது, டயபெட்டிஸ் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. அடுத்ததாக 10th மிஸ்டேக் வந்து பார்த்தோம்னா, ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது. முட்டை, சிக்கன், தால், சன்னா, மில்லட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு இம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணாத ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பு தான். ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபுட் எடுக்காமல் நல்லா இருக்கிற ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.